வணக்கம், நான் நிர்மல். இன்னைக்கு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அக்டோபர் 16 என்ன நாள்? உலக உணவு தினம். இந்த நாள் உலக வரலாற்றில் மிக மிக இன்றியமையாத ஒரு நாள். இன்னைக்கு நாம ஏன் இந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் கேட்டீங்கன்னா, ரொம்ப இன்னைக்கு மனித சமூகத்தில் இன்னைக்கு இந்த உணவுங்கிறது உயிர்களாக இருக்கக்கூடிய பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு தெரியுமா? பூமி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய பூமியில் கூடிய அத்தனை உயிர்களுக்கும் என்ன தேவை? உணவு தேவை. விலங்கினங்கள் மற்றும் தாவரம் இதுக்கெல்லாம் என்னது? உணவு சங்கிலி இருக்கும். சரியா? ஒரு காட்டுக்குள்ள 100 மான் இருந்து 10 புலி இருந்துச்சுன்னா அந்த உணவு சங்கிலி சரியா இருக்கும். ஆனா 100 புலி இருந்து 10 மான் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பெரிய சிக்கலாயிரும்ல. அந்த மாதிரி உணவு சங்கிலிங்கிறது இந்த உலகம் மிக அற்புதமான படைப்புல எல்லாமே சரியா தான் படைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் மனிதனுடைய அறிவு இருக்கு தெரியுமா, அது ரொம்ப கேடுகட்டமா போய் சுயநலத்தின் விளைவா இன்னைக்கு சமநிலை அற்ற தன்மை உருவாகிடுச்சு. ரைட்டா? உலக நாட்டில் மிக மிக கொடூரமான பணக்காரங்க பல பேர் இருக்காங்கல்ல. ஆனா மிக கொடூரமா ஒருவேளை சோத்துக்கு கூட ஆயிக்கலாம் பிச்சைக்காரங்களா இங்க பல பேர் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? யோசனை பண்ணியா? காரணம் சுயநலம். தனக்கு தேவை 100 ரூபாய்க்கு 100 நாளைக்கு தேவையான உணவு ஒருத்தர் சேமிச்சு வைக்கிறான்னா, அவன் 1000 நாளைக்கு இருக்கக்கூடிய உணவையும் 10,000 நாளுக்கு இருக்கக்கூடிய பணத்தையும் சேமிச்சு வச்சுக்கிட்டானா, அந்த சேமிப்பு அடுத்தவனுக்கு என்னதான் போயிருது? பற்றாக்குறையை உண்டு பண்ணிடுதுல்ல. அதனால இன்னைக்கு அக்டோபர் 14 1945ஆம் ஆண்டு உணவு மற்றும் விவசாய அமைப்புகள்லாம் சேர்ந்து வந்துக்கிட்டு அக்டோபர் 16ஆம் தேதி என்ன பண்ணாங்க? அந்த உலக உணவு தினம் ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 1981 ஆண்டு முதல் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு கருப்பொருளை கொண்டு இந்த உலக உணவு தினம் கொண்டாடப்படுது. சரியா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ திங்கட்கிழமை வந்துக்கிட்டு என்ன நம்ம ஊர்ல கொண்டாட போறாங்க? என்ன கொண்டாட போறாங்க? தீபாவளி கொண்டாட போறாங்க. சரியா? அந்த தீபாவளியை 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருமே கொண்டாட போறாங்களா? அதுல 30 பேர் இந்துன்னு தானே சொல்லிக்கிறவங்க தீபாவளி கொண்டாடுவாங்க. கிறிஸ்தவக்காரங்க தீபாவளி கொண்டாடுவாங்களா? முஸ்லீம்காரங்க தீபாவளி கொண்டாடுவாங்களா? அப்போ இதுல 60 பேர் தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. ரைட்டா? இந்த 100 பேருமே வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே 100 நாளும் பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா போகக்கூடாதா? போய்த்தானே ஆகணும். இல்லைங்க, எங்களுக்கு எங்கள் பண்டிகை இருக்கிறதுனால நாங்கள் அந்த பண்டிகைக்காக நாங்கள் பையனை பள்ளிக்கூடத்துக்குலாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ 100 பேரும் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் எதிர்க்கன்னா கல்வி. 100 பேரும் ஒரே விஷயத்தை எடுத்துக்கக்கூடிய விஷயம் உணவு. 100 பேருமே உணவு எடுத்துக்குவாங்களே காலையில், 100 பேர் மத்தியானம் உணவு எடுத்துக்குவாங்கல்ல, 100 பேர் சாயந்தரம் உணவு எடுத்துக்குவாங்க. ஆனால் 100 பேர் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் கல்வி கற்றுக்கொள்ளும். சரியா? அப்போ 100 பேர் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அத்தனையுமே ஆடைகள் அணிவிச்சு யூனிஃபார்ம் போட்டுக்குவாங்க, அவங்க விரும்பின ஆடைகளை போட்டுக்குவாங்க. ரைட்டா? அப்போ ஒட்டு மொத்தமான வளர்ச்சி, அறிவுக்கான வளர்ச்சி குறியீடுங்கிறது எதுங்கிறத பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும்? செலவு பண்ணணும். 100 பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க. சரியா? ஆனா சம்பாதிச்ச காசை வீண் விரயம் பண்ணினா அந்த குடும்பம் உருப்படுமா? சொல்லு. அப்போ 100 பேர் கையில 100 ரூபாய் இருக்கு. 100 பேர் அந்த 100 ரூபாய்க்கும் 100 பேருமே அரிசி வாங்கினாங்கன்னா 100 பேரோட பசியும் உங்களுக்கு போகும்ல. ஒரு நாள் பசி போகும்ல. போகாதா? ஆனா இதுல 30 பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த 100 ரூபாயை வீண் விரயம் பண்ணி வெடி வாங்கிட்டு காசை கறி ஆக்கிறாங்க. டம்முன்னு வெடி வச்சிடறாங்க. ரைட்டா? மிச்சம் 60 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் அரிசி வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு சாப்பிட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு பசி அறிவாங்க. இந்த 30 பேர் இருக்கான் தெரியுமா, தீபாவளி கொண்டாடின 30 பேர், அவன் என்ன பண்ணுவான்? அவன் காசை என்ன பண்ணிட்டான்? கறி ஆக்கிட்டான். காசை என்ன பண்ணா? வெடி விட்டுட்டான். அன்னைக்கு அவளுக்கு பசி இருக்குமா இருக்காதா? வயிறு சொல்லிடுமா, ஓகே இன்னைக்கு தீபாவளி உங்களுக்கு லீவ் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி வயிறு லீவ் விட்டுருமா? அப்போ அவனுக்கு என்ன உண்டாகுது? பசி உண்டாகுது. ஒருத்தர் அந்த வீட்டில் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்களா? ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் அப்பா அம்மா இருக்காங்க, பிள்ளைங்க 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்பா அம்மா பிள்ளைங்க 4 பேருமே சம்பாதிக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் சம்பாதிப்பாங்க. அந்த ஒருத்தர் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டதின் விளைவாக 100 ரூபாய்க்கு இப்போ வெடி வாங்கினதின் விளைவாக அந்த வெடியை வாங்கி கொண்டு பிள்ளைங்க கையில் கொடுத்து பிள்ளைகளும் விவர ஆர்வ கோளாறுல வெடிச்சதுக்கு பிறகு அம்மா பசிக்குதேன்னு சொல்லி கேட்டா
இன்னைக்கு தான் நான் சம்பாதிச்ச காசை வந்து வெடி வாங்கி வெடிச்சிட்டோம், இன்னைக்கு யாருக்குமே சோறு கிடையாது அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு அதிர்ச்சியில உறைஞ்சணுமா உரையாதா? என்னடா அப்ப என்ன கேட்கு, அப்ப எதுக்கு வந்துட்டு எனக்கு சாப்பாடு பசிக்குது, அப்புறம் எதுக்கு நீ வெடி வாங்கி சோறாக்கி இருக்கலாம்ல அப்படி பிள்ளைய கேட்குமா கேட்காதா? அப்ப அவன் என்ன சொல்லுவான், நீ தானே எல்லாம் தீபாவளி கொண்டாடுறாங்க, வெடி கேட்ட நான் வாங்கி கொடுத்தேன், எனக்கு வெடி கேட்ட நாங்க வாங்கி கொடுக்க சொன்னா எனக்கு சோறு இல்லைன்னு சொல்லுவியா நீ? அதுக்காக நீ என்கிட்ட 100 ரூபா, நான் சம்பாதிக்கிறது 100 ரூபாய் தான், ஆனா நீ என்ன கேட்ட, வெடி கேட்ட, நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன், சோறு கிடையாதுன்னு சொல்லிட்டா இப்ப இந்த குடும்பத்துல அமைதி நிலவுமா? அப்போ பசியான வயிற்றுல இருக்கக்கூடிய பிள்ளைய நேரடியா எங்க போகும்? உணவை தேடி போகும். அப்படித்தான விஷயம். உணவை தேடி போகும் போது பக்கத்து வீட்டுக்கு போகும். அவங்க வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வெடி வாங்கி செலவு பண்ணாம இருப்பாங்க. அப்போ அவங்க சாப்பிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட போய் நிற்கும் போது எனக்கு கொஞ்சோண்டு சோறு கொடுக்கும் போது அவங்க கிட்ட எண்ணத்தை இழக்கிறாங்க, சுயமரியாதையை இழக்கிறாங்க, தன்மானத்தை இழந்து தானே அந்த வயிற்று பசியை நோக்கி போறாங்க. சில பேர் பசிக்காக என்ன பண்ணுவாங்க, திருடிடுவாங்க, யாருக்கு தெரியாம ஒரு போண்டா எடுத்து தின்றுவாங்க. அப்போ இந்த அறிவு ஒழுங்கா வேலை செய்யாததன் விளைவு இந்த சமூகத்துல அத்தனை விதமான குற்றங்களும் கொடுமைகளும் நடக்குது. ரைட்டா? சரி, இது ஒரு விஷயத்தை விடுவோம். சரி, சின்ன பிள்ளைய ஆசைப்படுச்சு, என்னைக்கோ ஒரு நாள் தீபாவளி வருதுல்ல, ஒரு 10 ரூபாய்க்கு இது வெடிய பொருளை வாங்கி கொடுத்தனால உனக்கு என்னையா நட்டம், எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் நம்மள்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த வெடியை வெடிக்கிற இன்னைக்கு உன் மூக்கு இருக்கு தெரியுமா, மூக்கு, அந்த மூக்கு இருக்க பிடிச்சிக்கோ, இருக்க பிடிச்சி வாயை இருக்க பொத்திரு, நீ உயிரோட இருப்பியா? செத்து போயிருவ. ரைட்டா? ஏன் மூக்க இருக்க பிடிக்க சொல்றோம்? ஆக்சிஜன் உள்ள போகாது. அப்போ சுற்றுச்சூழல்ல நம்ம பூமியை சுத்தி இருக்கிறது என்னது? ஆக்சிஜன் லேயர். அந்த ஆக்சிஜன் லேயர்ல ஏகப்பட்ட கேசஸ் கலந்துருக்கு. ஆனாலும் ஆக்சிஜன் பெரும்பான்மை வகிக்குது. உயிர் காற்று. அந்த உயிர் காற்று இருக்கும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளாவது காலையில் எந்திரிச்சோடனே ஆக்சிஜனே உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஆனா அது இருக்க போகதான் நீ உயிரோட இருக்க. நீ உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நன்றியே நீ சொன்னதில்லை. காலையில வந்து தட்டா புட்டான எல்லாம் காலங்காத்தால நீ படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணோம், தண்ணி வந்துருச்சு இல்ல, போய் டப்பா எல்லாம் குடத்தை பிடிச்சி தண்ணி எல்லாம் பிரிச்சு எதுக்கு சேமிச்சோம்? ஒரு ட்ரம் நிறைய தண்ணி நிறைஞ்சதுல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. ஓட்டை விழுந்தாலே நான் என்ன சொன்னேன், தண்ணியை மாத்தி வைங்கன்னு சொன்னேன்ல, வீண் விரயமாகக்கூடாது. அப்போ அந்த தண்ணி தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும். இதயத்துக்கு என்ன தேவை, காற்று தேவை. அப்போ இதெல்லாம் இயற்கையா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தன் அந்த சேமிச்ச தண்ணீர்ல நஞ்ச கலந்தான்னு வச்சுக்கோ, அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். கலக்கலாமா? கலக்கக்கூடாது. நஞ்ச கலந்தா நம்ம தண்ணியை குடிச்சா என்ன போவோம், செத்து போயிடுவோம். அதே மாதிரி காற்றுல ஒருத்தன் நஞ்ச கலக்கிறான்னு வச்சுக்கோ, அவனை மன்னிக்கலாமா? அப்போ வெடி வெடிப்பதன் மூலமாக அந்த வெடியிலிருந்து வெளியிடக்கூடிய அந்த புகையில என்ன இருக்கு, நஞ்சு இருக்கு, கார்பன் மோனாக்சைடு. சரியா? கார்பனோட என்னது, ஆக்சைடு கலந்து மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடுங்கிற என்னது, இதயத்தை அரிச்சிடும். புரியுதா? உடனே என்ன பண்ணிடும், சுவாச கோளாறு வந்துட்டு நமக்கு உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு காற்றுல நஞ்சு கலந்துச்சுன்னா ஆக்சிஜன் ஃபுல்லா என்னவா மாறிடும், கார்பன் டை ஆக்சைடா மாறிடும். ஆக்சைடுங்கிறது என்னது, நஞ்சு பொருள். ஆக்சிஜன்ங்கிறது என்னது, உயிர் பொருள். அப்போ கார்பன் என்னது, ஆக்சிஜன் ஆக்சைடா மாற்றி விட்டுருது. அப்போ இவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கும் போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, வெடிக்காத வெடிக்காத வெடிக்காதன்னு சொல்லி வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் ஏன்டா வெடிக்கிறாங்க தெரியுமா உனக்கு? ஏன் வெடிக்கிறாங்க? பண்டிகை கொண்டாடுறோம், நாங்கள் தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி காசு, அறிவு, மானம் அத்தனையுமே இழக்கக்கூடிய ஒரு பண்டிகையை தீபாவளியை கொண்டாடி இந்த சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு நாசக்கேடுகளை உருவாக்க முடியுமோ அத்தனையும் உருவாக்கி விட்டுறான். வடநாட்டில் வந்துக்கிட்டு ஏற்கனவே நீ படிச்சில்ல, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் அந்த ஏரியால எல்லாம் என்ன பண்ணாங்க, நெல் பதர்களை ஃபுல்லாக தீ வச்சு கொளுத்தி விட்டுறாங்களா, கோதுமை பதர்களை, அது ஃபுல்லாக எங்கே போயிடுச்சு, டெல்லிக்கு போயிருது அந்த புகை. அப்படி யாராவது வந்துக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த வைக்க கோலத்தை தீ வச்சிங்கன்னா அத்தனை பயிலும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுவேன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருந்துச்சா? அப்போ ஒரு கூலத்துக்கே தீ வைக்கக்கூடாது. அந்த கூலத்துக்கு தீ வச்சோம்னா அது என்னவா மாறுது, புகை என்னவா மாறுது, புகை வந்து ஒரு ஆக்சைடு, கார்பன், கரி. சரியா? அது எதுல போய் கலக்குது, காற்றுல கலக்குது. காற்று இல்லைன்னா நீ உயிரோட இருக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, காற்றுக்கு நன்மை செய்யறோமோ இல்லையோ காற்றுக்கு தீமை செய்யக்கூடாது. தண்ணீருக்கு நாம் நன்மை செய்யறோமோ இல்லையோ நாம் தீமை செய்யக்கூடாது. அதே போல ஒரு பூசணிக்காய் உற்பத்தி ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது, எவ்வளவு நாள் ஆகுது? 3 மாசம் ஆகுதா?
அந்த பூசணிக்காய் எடுத்துட்டு போய் டமார்னு கொண்டு ரோட்ல உடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அது யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா? அப்போ உணவுப் பொருளை நாசம் செய்யக்கூடாது, காற்றுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது, தண்ணீருக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. ரைட்டா? இதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட பாடம். பாய்.